Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மீன்வளம் மற்றும் மீனவ நலன் சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடலோர உள்கட்டமைப்புகளுக்கு பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் கடல் ஈர்ப்பு போன்ற பாதிப்புகளை தணித்திடவும் புதிய திட்டங்களை வகுத்திடவும் உடனடி இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் NCCR மூலம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்குநரகத்தின் ஒருங்கிணைப்புடன் கடலோர பாதுகாப்புடன் கூடிய மேம்பாட்டிற்கான ஆய்வு மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கடலூர், திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், விழுப்புரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் மீன் இறங்குதளம், மீன்பிடி வலைகள் பின்னுதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் செயல்படுத்தப்படும். இலங்கை கடற்படையினரால் அதிக அளவிலான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் உரிமையாளர்கள் நலன் கருதி இலங்கையில் நெடுங்காலமாக மீட்க இயலாத நிலையில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நிவாரணத் தொகையை 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கான நிவாரணத் தொகை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை சிறையில் வாழும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 350 ரூபாய் தின உதவித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றங்கள், புயல் என இன்னல்கள் பல கடந்து வாழ்வை பணயம் வைத்து வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள நம் மாநில அரசு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை தொடர்ந்து உயர்த்தி வந்துள்ளது. இந்த நிதியாண்டில் மீன்பிடிப்பு குறைவு மானியம் 1,79,147 மீனவர்களுக்கு தலா 6,000 ரூபாய் வீதமும், மீன்பிடிப்பு குறைவு காலத்திற்கென சேமித்து வைப்பதை ஊக்குவிக்க 2,10,850 மீனவர் மற்றும் 2,03,290 மீனவ மகளிருக்கு தலா 3,000 ரூபாய் வீதமும், மீன்பிடி தடைக்காலத்தில் 1,98,923 மீனவர்களுக்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பு 1,500 ரூபாயுடன் மாநில அரசின் கூடுதல் பங்களிப்பாக 6,500 ரூபாயும் சேர்த்து தலா 8,000 ரூபாய் வீதமும் என மொத்தம் 381 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் எரி எண்ணெய், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கிட இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 286 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பால்வளம், பால் மற்றும் பால் பொருட்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பையும் நுகர்வோருக்கு ஊட்டச்சத்தினை உறுதி செய்திடும் வகையில் பால் பண்ணைகள் தொடர்ந்து நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணம் சேலம் ஆவின் பால் பண்ணையில் நவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், ஈரோடு மாவட்டத்தில் பால் பண்ணை இயந்திரங்களை நவீனமயமாக்கலுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் பால் பண்ணைகளில் நவீன பால் அளவிடும் கருவிகள், நவீன பால் தகவல் சேகரிப்பான் மற்றும் நிலைக்காட்டி ஆகியவை 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நிறுவப்படும். மேலும் பால் பொருட்கள் சந்தைப்படுத்துவதை ஊக்குவிக்க 10 கோடி ரூபாய் செலவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெண்ணெய் மற்றும் பால் பவுடர் சிப்பமிடும் நவீன இயந்திரம் அமைக்கப்படும். கைத்தறி மற்றும் துணி நூல் 5 லட்சம் விசைத்தறியாளர்களுக்கு வாழ்வளித்திடும் விசைத்தறி துறையில் நாளுக்கு நாள் மாறி வரும் தொழில்நுட்பத்தின் தேவைகளை நிறைவு செய்திட விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 3 ஆண்டு பழமையான சாதாரண விசைத்தறிகளை நவீன விசைத்தறிகளாக மேம்படுத்தி உயர் மதிப்புமிக்க துணிகளை உற்பத்தி செய்திட மூலதன மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 3000 தறிகளை மேம்படுத்த 30 கோடி ரூபாயும், விசைத்தறி குழுமங்களில் தறிக்கூடங்கள், பொது வசதி மையம் மற்றும் ஏற்றுமதிக்கான தர ஆய்வு கூடம் போன்ற வசதிகளை ஏற்படுத்த 20 கோடி ரூபாயும் வழங்கப்படும். கைத்தறி தொழில் சந்தை தேவையை நிறைவு செய்தல், நெசவாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்குவதை உறுதி செய்தல் ஆகியவற்றை முதன்மை நோக்கங்களாக கொண்டு தமிழ்நாடு அரசு கைத்தறி ஆதரவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி ஆதாரத்தினை வலுப்படுத்தும் நடைமுறை மூலதன தேவைக்கு கடனுதவி வழங்கிட கூடுதலாக 10 கோடி ரூபாய் திரள் நிதியாக வழங்கப்படும். மேலும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் 673 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆயத்த ஆடை மற்றும் வீட்டு உபயோக ஜவுளிகளை ஏற்றுமதி தரத்திற்கேற்ப துல்லியமான முறையில் உற்பத்தி செய்திடவும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் பொருட்டும்
பொது வசதி மையங்களில் கணினி வடிவமைப்பு மென்பொருளுடன் கேட்-கேம் கூடிய புதிய முழுமையான கணினிமயமாக்கப்பட்ட துணி வெட்டும் இயந்திரங்கள் நிறுவிட 50% வரை மூலதன மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளிகளின் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தி மற்றும் அவற்றிற்கான முதலீடுகளை ஜவுளி நிறுவனங்கள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் செயல்படுத்தப்படும். இதற்கான 15 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதத்துறைக்கு 1980 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.